ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமனுக்கு கூட ஒரு த்ரீ ஷார்ட் தாண்டா. ஓகேவா? அது நேம் வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் ஆக்சிடென்ட். ஓகேவா? அதோடைய S2 தான். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடு ஃபுல்லாமே வந்துட்டு எப்படின்னாக்கா ரொம்ப அப்படியே ஹைட் பண்ணியிருக்கோங்க. கிளாஸாலையும் பண்ணியிருப்பாங்க. சிலதான் ரொம்ப அழகாக அப்படி ஒரு மாதிரி அந்த வாலே வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளே நடக்க சொல்லிட்டு வெளியே தெரியக்கூடாது சொல்கிற அளவுக்கு ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு. இப்போ அங்கே ஒரு டாக் வந்து கத்திட்டுருக்கு. பார்க்குறாங்க, அச்சோ மாறிங்க டாக் இந்த மேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. வேறு நம்ம ஜேகே தான். ஓகேவா? வந்து பார்க்குறாங்க. மேம் உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. அது கத்திட்டுருக்கு. பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. மேம் வந்து வெளில பார்த்தா கத்துது. எதுக்காக வெளில பார்த்தா கத்துது சொல்லிட்டு போய் சிசிடிவி செக் பண்ணுறாங்க. பார்த்து அங்கே ஒரு பொண்ணு இருக்கா வெளில. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கடவுளே, எனக்கு ஏன் மட்டும் ஏன் கொஞ்சம் கூட நிம்மதின்றதே இல்லை. எப்போதுமே வந்துட்டு டென்ஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. யாராக இருக்கும் இந்த பொண்ணு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அவங்களுடைய பாடிகார்டு கால் பண்ணுறாங்க. இப்போ பாடிகார்டு பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி என்னோடய வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்களே சொல்கிறாங்க. இப்போ பாடிகார்டு பார்க்குறாங்க. சார் நாங்கள் இப்போ வெளில வந்திருந்தோம், நாங்கள் வரோம் சார், வந்து பார்க்குறோம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே தான் பார்க்குறாங்க. சரி, எப்படி டெய்லி இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நிற்கிறது வந்து யூஸ்வல் தானே சொல்லிட்டு அவர் பட்டு கூட போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தாக்க அந்த பெட்ரூமில் ஒரு பையன் கியூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படி ஜேகே கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஓய் எந்திரிச்சு எப்படி சொல்கிறாங்க. சங்குக்கா தூக்கம் வந்து தூங்க விட சொல்கிறாங்க. இது தூங்க விடணுமா? அங்கே பாரு, இன்றைக்கி உனக்கு ஷூட் இருக்குது எந்திரியே சொல்கிறாங்க. ஷூட்டா? உனக்கு ஷூட் இருக்குடா எந்திரியே சொல்கிறாங்க. இப்போ எந்திரிக்கிறாங்க. அச்சோ தூக்கம் வரதே சொல்கிறாங்க. பாரு வரும் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ மெதுவாக ஜங்கு ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் நினச்சி இதுமாதிரி ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்படி ஃப்ரெஷ் ஆகிடுவா, நான் போய்ட்டு குக் பண்ணுறா சொல்கிறாங்க. குக் பண்ண போறியா? சரி, ஆனால் ஹெல்ப் பண்ணவா? யார் நீ? சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நீ போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் கீழே போகிறாங்க. ஜிம்மி போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. ஜிம்மினுக்கும் ஜெக்கிக்கும் மேரேஜ் ஆகிருக்கல. ஓகேவா? மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கி கீழே வராங்க. கீழே வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து குக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. வந்துட்டு டேரெக்டாக ஜேகேவை தான் போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜேகேவை அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் ஜிம்மி சொல்லியிருக்காங்க. என்ன டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா? சொல்கிறாங்க. நான் ஷூட் பண்ணியே ஆகணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. பாரு, நான் உன்ட்ட சொன்னேன், நீ வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணி பழகணும் சரியா சொல்கிறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அது நம்மளுடைய ஆர்மிஸில் நம்மகிட்ட பேசுவாங்கள்ல, அவங்கள்ட்ட கனெக்டடாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. நம்மளோட லெவல் நம்ம ஷோ பண்ணும்ல, நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்கள்ல, அப்போ நம்மளும் அவங்கள்ட்ட பேசணும்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் யாருமே ஞாபகம் இல்லையே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்குது. ஓகேவா? அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா. அவங்க லவ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. நீ லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ரொம்ப ஆசைப்படுறாங்க. உன்னோட கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு இப்போ எல்லாமே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் சீக்கிரமாக உன்னை வந்துட்டு உன்னை பற்றி எல்லாமே நியூஸ்லாம் வெளில கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஏன்னா நீ வந்துட்டு மிர்ச்சி ஹவுஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் லீவில் இருக்கிறதா எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதோ மற்ற எதுவும் யாருக்கும் தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஆக்சிடென்ட் முன்னாடி எப்படி இந்த ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சொன்னால் நீ யோசிச்சினாக்க உனக்கு வந்து ஹெட் பெயின் வருதுடா, அதனால தான். ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. வா வந்து உட்காரிச்சிட்டு ஜெக்கே தூக்கி உட்கார வைக்கிறாங்க டேபிளில். ஆக்சுவலி நான் என்ன குழந்தைய சொல்கிறாங்க. ஆமாம், நீ குழந்தை தான் அப்படி ஜெக்கே சொல்லிட்டு கட்ட சொல்லிட்டு ஃபுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கா? ஃபுட்டு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இது உன்னோட ஃபேவரட் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஒன்று தவிர வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜங்குக்கான்னு தான் ஞாபகம் இருக்குது, அதை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு என்னென்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜேகேக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை, ஐடல் ஸ்கூல்லேருந்து நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போ இனிமேல் காயப்படுத்த மாட்டேன். ஓகே, உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ என்னோட தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன்னோட லவ் புரிஞ்சிச்சு தெரியுமா. என்கிட்ட பேசாமல் போனது, எனக்கு இக்னோர் பண்ணதெல்லாம் இருக்குது தெரியுமா. அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு உனக்கான ஆக்சிடென்ட் ஆனதுப்போ கூட உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு பாரு. அப்போ தான் எனக்கு போன உயிரை திரும்ப வந்து மறந்துச்சு. இதுக்கப்புறம் எனக்கு மட்டுமே தான் ஆஃபீஸர் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுமா. காரணம் நீயும் டேவும் தான். ஏன்னா நீங்கள் 2 பேரும் தான். ஏன்னா நீ அவங்க கூட வந்துட்டு க்ளோஸாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நீ அவங்க லவ் பண்ணிட்டேன் சொல்லி ஜேகே ரொம்ப கிட்டே இருக்காங்க. ஏன்னா நீ என்ன லவ் பண்ணி நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு தெரியும் போது என்னோட தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் டே மேலே நீ ஃபாலோ ஆகிட்டேன். டேவும் ஒன்று லவ் பண்ணேன். அது யாருக்கும் தெரியல. மற்றவங்க பார்க்குறவங்களும் சோல்மேட்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன லவ் பண்ணிட்டு அவங்க லவ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ உனக்கு என்ன மட்டும் ஞாபகம் வந்துருக்கு. அதான் சான்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் சரியா. சொல்லி ஜெக்கி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜம்க்கா என்னை பார்த்துருக்கா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜெக்கி தான் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குற நீ சாப்பிடலையா சொல்கிறாங்க. நானும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த காட்டு
சொல்லி ஜிம் இந்த அவரே ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேருமே ஃபைனாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே உனக்கு ஷூட் இருக்குது ரெடி ஆகுது சொல்கிறாங்க. ஜங்கா நீ சொல்கிறாங்க நானும் தான் வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே இப்படி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு வராங்க. ஜேகே பார்க்குறாங்க இரு இந்த லக்கேஜ் எடுத்துக்கலாம் சொல்லி ஜேகே இதெல்லாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஃபைனில் வெளில வராங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீ போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே மாஸ்க்கு அதுக்கப்புறம் ஹேட்டு அந்த ஓவர் கோட்லாம் போட்டு மறைச்சிக்கிறாரு அவரை. ஏன் சங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு நிறைய பேர் நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க அதுக்காக தான் இருக்கா. அப்படியா ஆமாம் வா சொல்லிட்டு ஜேக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. மேம் பாய் சொல்லிட்டு நம்ம ஜேக்கி தான் வந்துட்டு மேம்க்கு பாய் சொல்லிட்டு ஜிம் ஜேக்கும் போகிறாங்க. இப்போ ஃபைனாக போய்ட்டு ஜேக்கி தான் கார்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஃபைனில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தாக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்திருக்காங்க. ஜிம்மி போய் என்ட்ரானே வந்துட்டு அப்படியே ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்ததுமே அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ சுகா தான் டேவோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. டே தான் நாங்கள் அந்த மாதிரி டேஸ் வந்து டேக்கு தான் டே வந்து சுகா தான் பிடிக்கிறாங்க ஹேண்டை. ஒன்றுடா அழகாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவு நார்மல் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஹயாங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜிம்னா உனக்கான தனி ஷூட்டு தான் ஓகேவா நீ போய்ட்டு ஷூட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்கடை போவா சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. போய்ட்டு அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க இங்கேருந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்க் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் வேறு சொல்ல முடியாது. எனக்கா ஜிம்முக்கு மெமரி சொல்லி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லுங்க யாங்க சொல்கிறாங்க. உனக்கு கில்ட்டியாகவே இல்லைடா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை அவன் வந்து தேவை தான் லவ் பண்ணா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க. டேவோட ஃப்ரெண்டுடா சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்டு தான். டேவோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஓகேவா இப்போ நான் ஒன்றுன்னு சொல்லியே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஆனால் அவனுக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. கொண்டு போய் லவ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. லவ் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் லவ். அவனோட ஹார்ட்டில் இருந்து நான் தான் ஓகேவா. அவனோட ஹார்ட் வந்து எனக்காக மட்டும்தான். நான் அவன் அடிப்பட்ட கூட எதுவுமே ஞாபகம் அப்பா அம்மா ஞாபகம் இல்லை. நம்மள உங்கள் மெம்பர் சார் அதாவது நம்ம மெம்பர் சார் ஞாபகம் இல்லை. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இவன் நம்ம ஒரு ஐடியா இருந்துச்சதே ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன மட்டும் ஞாபகம் இருக்குது. எப்படி கேட்குறாங்க. சின்னக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். அவனுக்கு ஜங்கு கொஞ்சம் மட்டும் ஞாபகம் இருக்குது. எப்படி கேட்குறாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு செலவு பண்ணியிருக்கான் ஓகேவா. அவன் வந்துட்டு டேவை லவ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். அது என்கிட்ட அவன் ஹார்ட் ஆனதில் மட்டும்தான் டேக்கிட்ட போனான் தவிர அந்த சான்ஸ் லவ் பண்ணுற சொல்லவும் அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான். மற்றபடி அவன் ஆள் மனசுக்கு நான் மட்டும்தான். அவனோட ஹார்ட் எப்பவுமே எனக்கு சொந்தமானது அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இது கேட்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனோட ஹார்ட் பண்ண சொல்லல டே ஓகேவா. ஆனால் உண்மை அதுதான். அவன் என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் சொல்கிறாங்க. டேவும் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ ஜேவை பார்க்குறாங்க. இல்லை அவனுக்கு டேவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இவன் அவன் டேக்கிட்டே கேட்டான். டே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். நம்ம டே தான் சொன்னால் இப்போ வேண்டாம் ஜிமின் மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சொல்லிட்டு நம்ம ஜெயகுபஷோகம் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறவங்க நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏங்க பாருங்கள் ப்ளீஸ் நீங்களாம் மெம்பர்ஸ் தான். நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜிமின் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் யாரும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா ஏன்னா நான் வந்து ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஜிம்மோட ஒய்ஃப் ஓகேவா. அதனால் நீங்கள் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. ஜவுக்னியாக பேசுகிறத சொல்கிறாங்க. பாருங்கள் ஏங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சாலும் ஆகாதீங்க. ஜிமினுக்கு டேவ் அவன் லவ் பண்ண ஞாபகம் வரவும் வராது ப்ளீஸ் நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்களை பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாகிறாங்க. டேக்கு தான் ரொம்ப அழகாக வருது. இந்த பக்கம் ஜிம் ஷூட் பண்ணிருக்காங்க. நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு நம்ம ஜிம் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு பாட்டு பாட்டு டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அழகாக வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கேமராமேன் பார்க்குறாங்க. உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. இப்போ கேமராமேன் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு சார் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னாச்சும் அவங்க அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கள் அப்போலாம் சொல்லிட்டு வச்சுக்காதீங்க ஓகேவா. இங்கே பிடிஎஸ்லாம் ஒன் ஆஃப் த மெம்பர்னாக்கா என்னோடய ஒய்ஃப் ஓகேவா. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஜங்கு திட்டாங்க. இப்போது ஜிம்முக்கு கொஞ்சம் தலைதறிஞ்சு பாரு கேட்கலாது. என்னாச்சு அவங்க காசு சொல்கிறாங்க. ஒன்றில் வந்து பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பக்கத்தில் இருக்காங்க. போட்டு அந்த கேமராமேனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அவர் அமைதியாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படி டான்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஷூட் ஒரு 4 hours போயிருக்கும். ஜிம்முக்கு டயர்டாகிட்டு ஜிம்மில் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாரு எல்லோரும் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்படியே சாரி சொல்கிறாங்க. சாரிலாம் வேணாம் வாசிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஜூஸ் குடி சொல்லிட்டு ஜங்கு தான் ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. ஜிம்மில் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அம்மா எங்கள் ஹேங்ஸு டேலாம் எங்கே கேட்குறாங்க. அவங்களாம் வேறு ரூமில் இருக்காங்க சொல்கிறாங்க. வேறு ரூம்லையா அப்போ நம்ம எங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. இது நம்ம ப்ரைவேட்டாக சொல்கிறாங்க. ப்ரைவேட்டாக எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ரைவேட்டில் வேண்டாம் நம்ம வீட்டில் மட்டுமே அப்படி இருக்கலாம் இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் போயிட்டு ஒரு ரூம் போகிறாங்க. அங்கே தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. டே உட்காந்து கரெக்டாக ஜிம் டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு டே எப்படி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இந்தா அப்படி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஒரு சாக்லேட் தராங்க. ஒரு சாக்லேட் வந்து டேக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம் வந்து வாங்கியிருப்பாரு. இந்த உனக்காக வாங்கிட்டு தான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே வாங்கிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ எதுக்குடா இப்போ அவன் பக்கத்தில் போகும்போது நல்லா இருக்குமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதுடா மெமரிஸ் இல்லைடா சொல்கிறாங்க. அதுவுமே உண்மை தான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக மேனேஜர் வராங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க சொல்கிறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஆமாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும்மா சொல்கிறாங்க. ஆமாம் நீ பண்ணி தான் ஆகணும்.
ஏன்னா ஆர்மிஸ்லாம் பார்க்க வெயிட் பண்ணிருக்காங்க ஓகேவா. ஏன்னா உன்னை பற்றி நாங்கள் அப்டேட் கொடுக்கல, இதை இப்போ லைவில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. 7 மெம்பர்ஸ் வந்துட்டு ஏன்னா மிலிட்ரி சர்வீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா, இப்போ கம்பேக் கொடுத்துருக்கீங்களா, இப்போ வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இங்கே பாரு அர்ஜென்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம், உன்னை வெளில காமிக்காமல் ஓகேவா, நீ மெடிக்கல் லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீ வந்துட்டு இப்போ லைஃப் ஸ்ட்ரீமில் யாரும் கூட உட்காரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போலாம் பார்க்குறாங்க. ஜிம்மில் உட்காந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபைன்லாம் இவங்க எல்லாரும் உட்காடுறாங்க ஒன்றா தான். அப்போ நம்ம சேட்டே ஜவுக்கு பக்கத்தில் உட்காராங்க. ஜிம் பார்த்தா கீழே உட்காராரு. ஜிம் பக்கத்தில் ஷுகா உட்காந்துருக்காங்க. ஷுகாவுக்கு ஜவுக்கு நம்ம ஜின்னு எல்லாருமே ஜிம்மோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் பாசம் அதிகமாக இருக்கிறது. ஜிம்மிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்கே பாரு கம்ஃபர்ட்டாக ஜிம்மின் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜிம்முக்கு ஜிம்மில் பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. எல்லாருக்கும் ஷாக் ஒரு சர்ப்ரைஸர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் போயிட்டுருக்கு. ஜிம்மின் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஜிம்மின், நீங்கள் தான் வரவே இல்லை, முடிச்சு சர்வீஸ் ஒரு அப்டேட்டே கொடுக்கவே இல்லை தெரியுமா நீங்கள் சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போய் என்ன பேசுகிறாங்க எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணுறாங்களாம்மா சொல்கிறாங்க. அப்படியா, யாருக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஜங்குக்கு நிறைய ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜவுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜிம்முக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாரு. அது எல்லோரும் வந்துட்டு நம்மளுடைய மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஞாபகம் வந்துருக்கோம். என்ன பண்ணுறாங்க, அஜய் கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம சுகா டேஸ்ட் பண்ணுறாரு, ஆரம் டேஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஜிம்மில் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கு எது நான் தான் இருக்கிறதே பெரிய பையன் மாதிரி ஃபேஸ் வந்து பெருசாக தெரியுது ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஹேர் கட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சிருக்க இல்லையா, அதனால தான் அப்படி தெரிய சொல்கிறாங்க. அப்படியா, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மில் ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே போய் பார்க்குறாங்க. டே வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் ஹேண்ட் வச்சு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க இல்லையா, எப்பவும் போல எப்போவுமே இப்படி நடக்கிறது தான். அதற்கு அப்படியே மறந்து போய்ட்டு அவரே பண்ண ஜவுக்கும் சமக்கும் ஒரு ஜங்கு முறைக்கிறாங்க டேவை பார்த்துட்டு. இப்போ இவங்க பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கண்ணை காட்டுறாங்க ஜவுங்க கிட்ட. இப்போ ஆரம்பம் தான் பார்க்குறாங்க, ஜவுங்க தான் எல்லாரும் பார்க்குறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா டேவோட மேலே சாஞ்சிக்கிறாங்க. எப்படினாக்கா ஒரு ஹெட்டை மட்டும் லேப் கிட்ட வைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் க்யூட்டாக டீஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமாக முடியுது. நம்ம ஜிம் இப்போ தான் எஞ்சி வராங்க. டே பார்க்குறாங்க ஜங்க் வந்து ஜிம்மில் ஆளை பிடிச்சிறாங்க. டக்குன்னு போலாமா சொல்கிறாங்க. இல்லை டேட்டா சொல்கிறாங்க. சொல்லிக்கலாம் அப்புறமா சொல்லிக்கலாம் ஓகே டைம் ஆகுதுவா வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஹயாங் கிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இவன் இருக்கானே சரி ஓகே வாங்க போய் வா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் இன்றைக்கி டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம்மில் பக்கத்தில் பார்த்தது, அவர் வந்து அவர்கிட்ட பேசினது, சாக்லேட் கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இதுவே போதும் தெரியுமா, எனக்கு ஒன்று இதுவே போதுண்டா, நான் என்னென்னு சொல்கிறது, எனக்கு ஏன்னா உன்னை மறக்க முடியாது, இப்போ எப்போவும் மறக்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது. எனக்கு உனக்கு ஒன் டே மெமரிஸ் வந்துடும். அப்படி வந்து அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நீ தான் கேட்டுட்டே நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். என் மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு, நான் பண்ண விட்டது ஏன் தப்பு தான். டைம் சாரி சொல்கிறேன் ஆச்சுட்டே தான் ரொம்ப அழகாங்க. நீ சொன்னால் எனக்கு வந்து ட்ரூவில் ஒன்று தான் கட்டே கிடச்சிருக்கு. நான் உங்க கூட பேர் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூட இருக்கேன். இந்த இதெல்லாம் முடிஞ்ச ஒரு கரியர் லைஃபு நம்ம இந்த பியூட்டிஸ்லாம் விட்டு போகிறப்போ நீ வந்துட்டு நீ நானும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் விட்டுட்டேன்டா, ஐம் சாரிடா சொல்லிட்டே தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உனக்கான கரியர் நினச்சி ஃபோக்கஸ் பண்ணா. ஏன்னா நீ இப்போ தான் ரொம்ப அழகாக நல்ல சாங்லாம் கொடுத்துட்ருக்க, உனக்கு நல்லா நீ அச்சீவ் பண்ணிகிட்ருக்க, இப்போ மேரேஜ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிதான். அது தப்பு தான் சார். டேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த பக்கம் ஜிம் ஜங்காரில் இருக்காங்க. ஜங்கு முன்னே இருக்காங்க. ஜங்கா நீ உம்முன்னு இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகே சொல்கிறாங்க. தெரியுமே ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஹேங்ஸ் எல்லாம் நம்ம கூடவே இருக்காங்கல்ல, அப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒன்றா இருப்போம்ல, அங்கே இருக்கும்போது நம்ம தனித்தனியாக தானே இருக்கணும், அது இன்னும் கொஞ்சம் டீசன்ஸியாக இருக்கும், அப்போ தானே நம்ம பற்றி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுல சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது எனக்கு புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. அச்சோ நான் உன்னதான் லவ் பண்ணுறேன், ரொம்ப பிடிக்கும் சார் ஜிம்மி போட்டு ஜங்கு இப்போ பெக் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரும் ரிட்டன் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் வீட்டுக்கு வராங்களா. வீட்டுக்கு வந்து எங்கே வந்துட்டு நம்ம ஜிம் என்ட்ரானது அந்த பேம் தான் ஓடி ஜிம் கிட்ட விளையாடிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா, இப்போ ஜிம் தான் வந்துட்டு பேம் வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு நேரம் நீட் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் நல்லா ஜிம் விளையாடிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் பேமுக்கும் பேமோட அப்பாவுக்கும் உணர ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா, ஆமாம் பேமுக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் உணர ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ பேமோட மம்மா இல்லை அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஜங்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் கூட இருக்கும்போது அவங்க மற்றவங்க கூட பிரச்சனை இல்லை, டே கூட இருக்குது. ஜங்கு அவ்வளோ இன்செக்யூராக இருக்குது. எங்கடா ஜிம்முக்கு வந்துட்டு ஜெட்டையை லவ் பண்ணது ஞாபகம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வந்து கில்ட்டினஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா 5 இயர்ஸ் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பயம். இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஜிமின் வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஜங்க் கண்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு டெக்ஸ்ட் வருது. ஜங்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணு சொல்லவா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஜங்க் காஸ்ட்டாங்க, நான் லைவ் பண்ண போகிற சொல்கிறாங்க. லைவ் சரி போய் பண்ணு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்க நீ வரியா சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. நீ வா எப்படி கூப்பிட்றாங்கன்னா வர மாட்டேன் ஜிமின் போயிடுறாங்க. இப்போது ஜங்க் தான் சரி ஓகே சொல்லிட்டு அவர் மட்டும் போய்ட்டு ஒரு ரூமில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் பேம்பு நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ஜிம்முக்கு ஃபோன் ஒரு ஜிம் பிக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஷுகா தான். ஷுகா ஹேங்ஸ் ஜிம்க்கு பேசிட்டு இருக்காங்க.
சுகா பார்க்குறாங்க. சரி நான் வெளில போகிறேன் வரியா அப்படி கேட்குறாங்க. அப்படியே அம்மா அம்மா நான் நீ வரியா நீனு நான் ஜேஹோப்பு டே அவனை போகலாமா அது கேட்குறாங்க. எனக்கா டேக்கு வந்து ஜிம்மில் இன்றைக்கி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. அவன் வந்து அப்போ பார்த்த அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் பிளான் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா லைவ் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அவன்கிட்ட நீ சொல்கிறேன் நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அச்சோ ஹேங் சொல்லாமல் வர முடியாது இருங்க நான் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் கட் பண்ணிட்டு மேலே வர்றாங்க. மேலே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜங்க் பார்க்குறவங்க நல்ல வேலை. ஆனால் டோர் வந்து ஆப்போசிட்டில் அங்கே இருக்கும். லைவில் உள்ளவங்க பார்க்க முடியாது. டக்குனு ஜங்கால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. அது மெதுவாக கூப்பிட்றாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு டக்குன்னு மியூட் பண்ணுறாங்க. மியூட் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க. அது நான் வெளில போகிறேன் சொல்கிறாங்க. வெளியா எதுக்கு சொல்கிறாங்க. அது சுகா ஹேங் கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. சுகாவா ஹேங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு எப்போவுமே அடிப்பட்டதுக்கப்புறம் அதிகமாக பேசினது அவர் தான். அதிகமாக கால் பண்ணி பேசிட்டே இருப்பார். கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பார். சுகாவும் ஜேகோப்பும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அவங்கள வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவங்க கூட இருந்தால் நான் போவா அவங்கள போய் பார்க்க வா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அது இந்த டைமில் போகணுமா ஆமாம் நான் டின்னருக்காக தானே போவா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நீ பட்ட நான் என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. நீ தான் லைவ் பண்ண போகிறல சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் தானே பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு போகணுமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க நான் தனியாக போகணும் அப்படி சொல்கிறாங்க. நீ வந்துட்டு நீ வந்து உம்முன்னு ஆயிடுச்சு நீ இங்கே ஏறி நான் மட்டும் போகிறா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சுகா ஜெகப்பூட தானே போகிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் ஓகே தான் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போ நான் போவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அந்த லைவில் எனக்கு ஸ்டிக்கர் வச்சு விட்றாங்க. ஜங்கோட ஃபேஸை மற்றவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஆர்மிஸ் பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டிக்கர் வச்சுட்டு கிட்ட வாசிட்டாங்க. ஜங்க் கிட்ட போகிறாங்க. ஜங்க் கிட்ட போகிறாங்கன்னா ஜிம் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு வா சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துடும் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் தான் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு மியூட் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு அப்படின்னு கேட்கும்போது சும்மா ஏதோ ரீசன் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு இப்போ சுகாக்கு தான் கால் பண்ணுறாரு. கரெக்டாக சுகாவோட கார் அங்கே வருது. இப்போ ஜிம் போய்ட்டு காரில் ஏறாங்க. சுகா நம்ம ஜெகப்பு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்க இருக்கே அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க மாசிட்டாங்க. ஜிம் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துருக்காரு. ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்காரு. பார்க்குறேங்க எனக்கு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். நானும் நிறைய பேசிட்டு இருக்குது நிறைய சிரிக்கிறது ஃபன் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு அதிகமாக ஞாபகம் வரல. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன வந்துட்டு எனக்கு எதுவும் வந்துட்டு உன தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. எப்படினாக்கா அந்த குரூப்லேயே வந்துட்டு எனக்கு அதிகமாக ஒன்று பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு அது ஞாபகம் தான் வர மாட்டேது. சரியா ஐம் சாரி டே நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நடந்துட்டேன்னா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை நீ அப்போல்லாம் எதுவும் ஹர்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் தான் உனக்காக அதிகமாக டைம் கொடுக்காம போயிட்டேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் டே வந்துட்டு ஜங்க் கூட இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஜிம் ஹர்ட் ஆயிருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்போ தான் அவர்கிட்ட போயிருப்பார். அவர்கிட்ட போய்ட்டு கம்ஃபர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஜங்கும் பார்க்குறாங்க. டே முகத்து பயங்கர ஸ்மைலு. ஜிம்மி தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரியுமா அந்த டே அந்த பேம் இருக்குல்ல சொல்கிறாங்க. பேம் அதான் ஜங்காக வச்சிருக்காங்க ஒரு டேக் சொல்கிறாங்க. ஆமாம் அது என்ன பண்ண தெரியுமா அது என்ன நல்லா விளையாட தெரியுமா பெருசாக இருக்கும் கத்திட்டே இருக்கும். ஸோ ஜிம் அது வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் ஹைட் பண்ணாமல் சொல்லிடுறாங்க. ஜங்க் வந்து லைவ் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு கூப்பிட்டது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் தெரியுமா ஜிம் தான் அதனால் பேசிகிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டே தான் ஜிம்மில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இது பார்க்குற சுகாக்கு ஜெக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னதான் மேரேஜ் ஆன ஒரு பையன் இல்லையா அதனால் ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளோ நம்ம கொண்டே போட்டுருவான் சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே ஜிம்மில் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மினாக்கா டே மேலே கையெல்லாம் வச்சுட்டு அழகாக பேசிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் பார்க்குறாங்க. ஜங்கா போயிட்டு இந்த வாட்ச் கண்டிப்பாக அவனுக்கு மெமரிஸ் வரும். அவன் என்கிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டு அந்த ஹாப்பினஸ் கிடையாது அவர் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எனக்கு சொந்தமான ஜங்க் தட்டே தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எனக்கு என்னன்னாக்கா இப்போ வந்துட்டு அவங்க கூட இருக்கான். உனக்கு ஏன்னா அவனுக்கு மெமரிஸ் வந்து ஹார்ட்டாக இருக்குது. மெமரிஸ் வந்து இல்லை. செகண்ட் வந்து கொஞ்சம் நம்ம உன்னால் ஹார்ட் ஆனால் அதுக்கப்புறம் உன்னால் தான் எனக்கு அவன்கிட்ட கிடைச்சா. இப்போ வந்துட்டு அவனை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்லியோ எடுத்துக்கிட்டேனாக்கோ நீ பண்ண தப்ப நான் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதுக்காக நான் விட்டு பிடிக்கிறேன். ஓகேவா கண்டிப்பாக ஒன் டே மெமரிஸ் வரும். அன்றைக்கி ஒன்று விட்டுட்டு ஓடி வந்து என்கிட்ட வருவான் பாரு சொல்லிட்டு ஜாங்கிட்டே நினைக்கிறாங்க. அது வரைக்கும் இப்படி கம்ஃபர்ட்டாக மட்டுமே இருப்பேன். என்னைக்கு அவனுக்கு ஞாபகம் வருதோ அந்த செகண்ட் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறான் சொல்லிட்டு அவளை ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. விட்டே கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின்ட்டே பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டே நீ சொன்னி எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். நான் எங்கே போகலான்னு சொல்லிட்டு அது எங்கே அப்படி கேட்குறாங்க. அது ஜப்பான் சொல்கிறாங்க. ஜப்பான் ஆமாம் ஜப்பான் தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தனியாக ட்ரிப் போகலான்னு சொல்கிறாங்க. அப்படியா எப்போ கூட்டிகிட்டு போவோம் அப்படி கேட்குறாங்க. டே பக்கம் நீ வர ரெடியாக சொல்கிறாங்க. வருவனே ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜெகோ பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் விடணும்னு சொல்கிறாங்க. யார் ஜங்காவா சொல்கிறாங்க. ஆமாடா அவன் ஹஸ்பண்ட் தானே அவன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு விடணும் ஏன் விட மாட்டாங்க விடுவாங்க நான் வருவேன். டே நீ கூட்டிகிட்டு போறியா ஜிம்னு கேட்குறாங்க. டே பக்கம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுகாவுக்கு ஜெகாவுக்கு தான் ஒரு மாதிரி பயம் வருது. இப்போ போய் சரி ஓகே அப்படி கேஷில் விட்டுறாங்க. சரி டே வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்க சொல்லிட்டு ஃபைனில் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. வந்து பார்த்தா டே ஜிம்மின்னு அப்புறம் சுகா ஜெகா உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் நம்ஜன் வந்துட்டாங்க.
நம்ஜனும் ஜாயின் ஆகுறாங்க. இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஜிம்மும் டேவும் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சாப்பிடும் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம்மும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இது நான் உனக்கு தெரியுமா எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கு தான் அதிகமாக தெரியும் சொல்கிறாங்க. அப்படியா அப்போ உனக்கு அதிகமாக தெரியுமா ஜங்காவுக்கு அதிகமாக தெரியுமா சார் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா நீ நான் சொல்லிட்டேன்றாலியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் ஃபுட்டு கொடுக்குறாங்க. 2 பேர் நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ நம்ஜனா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ஜனா சிவாவும் ஜெகத் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா வேலை பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இல்லைடா அவன் ஆசைப்பட்டு கேட்டால் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டானா எனக்கு வந்து ஜிம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். எப்படி நான் வரேன்னு தெரிஞ்சால் ஜங்கு அலோவ் பண்ண மாட்டான். நீங்கள் மட்டும் கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் அந்த ஜிம்முக்கு எப்போ சப்போர்ட்டாக இருக்கீங்க நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கூட அனுப்புவான்னு சொல்லி சொன்னான். அதனால தான் நான் வந்துட்டு கூப்பிட்டோமா அவனும் அனுப்பிட்டா இவனும் வந்துட்டான். அப்புறம் வந்துட்டு இவன் பார்த்தா அவங்க கூட பயங்கர ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் மனசு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஆனால் அவன் நார்மலாக பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. அவனுக்கு தெரியாமல் தான் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக பண்ணுறாங்க. வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம் சொல்கிறாங்க. செல்ஃபி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டேவும் எப்படின்னாக்கா நம்ம ஜிம்மில் வந்து சிஏ பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. டே வந்து ஜிம்மில் பார்த்த மாதிரி நின்றுருக்காங்க. இந்த ஃபோட்டோ அவர் எடுக்கிறாங்க. ஏற்கனவே பிள்ளையோட ஒரு ஆர்வத்தில் அப்லோட் பண்ணி விட்டாரு ஐஜியில். இப்போ இதை இதை பண்ணாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் விமினை பார்க்குறோம் சொல்லிட்டு நிறைய போயிட்டுருக்கு. இங்கே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு விமின். அங்கே பார்த்து நம்ம ஜெக பார்த்தாக்க இவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அதுலேயும் நம்ம டேவும் ஜிம்மும் பக்கத்து வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப க்ளோஸ் வந்துருப்பாங்க. இப்போ சுகா எல்லாருமே இருக்காங்க. அது நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக லைவ்ல வந்து பிஸியாக இருக்கிறதால ரொம்ப நேரம் லைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ லைவ்ல சொல்லிட்டுருக்காங்க. ஏன் ஜம்கா நீ போலியா அப்படி கேட்குறாங்க. எங்கே போலியான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. இல்லை எல்லாரும் வந்து வெளில போயிருப்பாங்க போலியே நம்ம மெம்பர்ஸ்லாம். அது விமின் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். எங்களுக்கு ஜிம்மில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் வந்துட்டு எப்படி இப்போ ஓகேவா அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஜிம்மினா சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மினியா சொல்லிட்டு எப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் ஜங்கா. நீங்கள் வந்துட்டு கூகுளில் பாருங்கள். அதாவது இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம விமின் அதுக்கப்புறம் சுகா இருக்காரு ஜெயகோப் இருக்காங்க நம்பிச்சுட்டு இருக்காங்க. OT5 தான் இருக்குது. மிச்சம் 2 வந்து மிஸ் ஆகுது. OT7 2 மிஸ் ஆகுறாங்க. 2 பர்சன் அது ஜின்னு. அப்புறம் நீங்களும் ஜின்னு தான் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நானும் ஜின்னு தான் மிஸ் ஆகிறோமா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போய் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஒரு நம்பவே முடியல எனக்கு. அங்கே இருக்கிற நம்ம டேபிள் ரவுண்டாக உட்காந்து நம்ம இவங்களாம் தான். அதில் நம்ம டேபிள் ஜிம் தனியாக பிக்சர் எடுத்திருக்காங்க. அது ஜெயகோப் தான் டபுள் பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்க்குற ஜங்குனா அப்படி ஒரு பசுவாயிட்டுருக்கு. எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்குனா அவ்வளோ கோவம் வந்துருச்சு. பார்த்து டக்குன்னு ஜங்கு பார்க்க மியூட்டில் போட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க ஜிம்மினுக்கு. ஜிம் பார்த்தா ஃபோன் ரிங் ஆகிட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. ஜிம் எடுக்கிறாங்க. ஹலோ ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அதுவா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். நான் ஹோபி ஹேங் அப்புறம் சுகா ஹேங் நம்பிச்சுட்டு ஹேங் டே இருக்கான். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் சின்ன ஹேங் தான் மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்குக்கு சமக்கம் வருது. ஆனால் கோவப்பட முடியல. நீ சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. நான் சொல்லியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லவே இல்லை எனக்குமே தெரியாது. நான் காருக்குள்ளே பண்ணதுக்குள்ள தெரிஞ்சு டேட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜவுக்கு சமக்கம் வருது. யார் பண்ண வேலையாக இருக்கும் சுகாவா ஜேகோப்பா அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு சமக்கம் வருது. அவருக்கு வந்து பயம் இருக்குது. நான் வந்து ஜிம்மில் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் ஸ்டார்டிங் தப்பு பண்ணது என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கா ஜிம்னு அங்கே இருக்கேன் நான் வரேன் சொல்லிட்டாங்க. வேணா நீ வரவே நான் டைம் ஆகிடுச்சு நானே வந்துருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் நீ வீட்டே இரு நீ லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஜிம்னு சொல்ல. ஜவுங்க பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் நான் வர சொல்கிறாங்க. இல்லை ஜவுங்கா நீ வீட்டில் ஏறி நான் வந்துடுவேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஃபோனை கட் பண்ணிட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்கலாம் ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஃபோனாக ஜிம்மிட்டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கேக் வேணும்னு சொல்கிறாங்க. கேக் வேணுமா சொல்லிட்டாங்க. டே தான் வாங்கி தராங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க க்யூட்டாக. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு மெமரிஸ் இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு உங்க கூட இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. உங்கள் எல்லோரும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேர்ந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. டே தான் ஜிம் பக்கத்தில் இருக்காங்க. மற்ற 2 பேர் சைடில் நின்றுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணுறாங்க. அச்சோ சின்ன அங்கே தான் நடந்திருக்கோம் சொல்கிறாங்க. அப்போ ஜங்கா வேணா வாசல் கேட்குறாங்க. இல்லை ஜங்கா அந்த வீட்டில் தானே இருக்கான். ஜங்காவை பார்த்து தானே இருக்கா. ஆனால் சின்ன ஹேங்க இப்போ தான் நடந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் வருமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. சரி எல்லாரும் கிளம்புறாங்க. சுகா வந்துட்டு இறக்கி விட்டாங்க. சரி பத்திரமா போக சொல்லிட்டாங்க. சரி சொல்லி ஜிம்மின் தான் வீட்டுக்குள்ள வராங்க. இந்த பக்கம் ஜவுங்க தலைவெலாம் முடிச்சுட்டு அவர் படுக்க சோஃபா உட்காந்துருக்காங்க. ஒரு ஸ்லீவ்லெஸில் ஒரு டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம்மு கரெக்டாக என்ட்ராகிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மு இருக்கா அவர் டேரக்டாக லேப்டாப் உட்காந்துருக்காங்க. என்ன சீஸில் கேட்குறாங்க. அப்புறம் என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண தெரியுமா ஜாலியாக இருந்துச்சு. நம்பிச்சிருக்காங்கலாம் வந்திருந்தாங்க நல்லா பேசினாங்க. சின்ன ஹேங் தான் மிஸ்ஸிங் சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க அதுவா நீ இங்கே தானே இருக்கேன். இப்போ நான் வந்து டக்குன்னு பார்த்துட்டேன். நீ ஹஸ்பண்ட் இல்லை ஆனால் அவங்களும் அதை வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. எல்லோரும் நல்லா பேசினாங்க. நல்லா சாப்பிட்டு
சாப்பிட்டோம், கேக்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க, இன்னும் சாப்பிட்லையா? அப்போ நான் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. யார் நீயா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவனுக்கு குக் பண்ண வராது சொல்கிறாங்க. எனக்கு பண்ண தெரியும் சொல்கிறாங்க. ஏன் அளவுக்கு வராதே சொல்கிறாங்க. அப்போ இப்போ சாப்பிட்லையா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கலையா? சரி ஓகே, அப்போ தூங்கலாமா? எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப நேரம் அங்கே வெளில சுற்றுறமா ஃபன் பண்ணமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கவா அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கும் தூங்கணுமா சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரலையே சொல்கிறாங்க. அப்போ நீ முடிச்சுட்டு நான் போய் தூங்குறேன், ஜிம் போகிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னா சொல்கிறாங்க. நீ முடிச்சுட்டு நான் போய் தூங்குறேன் சார், ஜிம் போகிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜிம் போய் பெட்டில் போய் தொப்பு விடுறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம் மேலே ரைட் ஆகுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. இல்லை எதுக்கு ரைட் ஆகுற அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எதுக்குன்னா கிட்ட வராங்க. ஜங்குக்கு அங்கே போய் கிட்ட வரா சொல்கிறாங்க. ஜங்க் கிட்ட போய்ட்டு நெக்கில் பைட் பண்ணுறாங்க. பைட் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே சக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி இப்படி பண்ணாத சொல்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேன். ஏன் பண்ணக்கூடாது? நான் யாரை சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் ஜங்குக்கா தான். உனக்கு யாரை சொல்கிறாங்க. என்னைய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பண்ணலாம் தானே சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு வந்துட்டு இந்த மெமரிஸ் பிளாக் ஆகலை, மெமரிஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மெமரிஸ் எப்போ வரட்டும் ஓகேவா சொல்கிறாங்க. ப்ராப்ளமே இல்லை, நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா, இதெல்லாம் எனக்கு ட்ரீம் உன்னோட ட்ரீம் சொல்கிறாங்க. எனக்கு ட்ரீம் ஒரு ட்ரீம் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரீம் ஆனால் எனக்கு நான் கொஞ்சம் டைம் எடுக்குமே அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்கன்னு எனக்கு இப்போ வேணுமே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டைம் எடுக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கால் ஃபோர்ஸ் பண்ண முடியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படி லிப்ட் பெக் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக பெக் பண்ணிட்டு சரி ஓகே தூங்கலாமா? நீ சாப்பிடல எனக்கு பசிக்கல ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் போட்டு ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்படினாக்கா அந்த டிஷர்ட்டுக்குள்ளே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்க் தாண்டா கால் பண்ணுறாங்க. சுகா பெக் பண்ணுறாங்க. சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. நேற்று யாரெல்லாம் போகிறீங்க கேட்குறாங்க. நீ தான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ பார்த்துருக்க சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனீங்க சொல்கிறாங்க. ஏன்டா நான் கூட்டிகிட்டு போன தப்பா சொல்கிறாங்க. டேருக்கு எடுத்துக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஏன் டேர் இருந்தால் என்ன அப்படி கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம்முக்கு ஞாபகம் இருக்காதுல்ல அப்படி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆனால் டேக்கு ஞாபகம் இருக்குல்ல சொல்கிறாங்க. இங்கே பாடா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம ஒரு டீம்மேட்டாக தான் நாங்கள் போனோம் ஓகே, மற்றபடி எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க, சும்மா தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அத்தனை பேர் இருக்கோம். எங்களை மாதிரி என்ன பண்ணிடுவாங்க. அவனுக்கு ஞாபகம் இல்லை, இவனுக்கு ஞாபகம் எதுவும் பண்ண மாட்டா. அப்படிக்கு என்ன பண்ண முடியும் ஒய்ஃபு. இதுக்கப்புறம் எதுக்கு இப்படி யோசிக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு அதான் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இங்கே பாருங்கள் யாங் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் இல்லாத ஜிம்மில் வந்து நீங்கள் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு திட்டாங்க. சரி சுகா ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ எங்களுக்கு இருக்குது. அவன் வந்து ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம், அதோட பர்சனல் ஓகேவா. ஆனால் எங்கள் டீம்மேட்டு அது மட்டும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி ஓகேவா. அவனுக்கு என்னென்ன ரொம்ப பிடிக்கும் உனக்கே தெரியும். இவன் மெமரிஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி என்ன ஜோக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவன் ஒரு அது டே வந்து கேரிங்காக பார்த்துப்பான். டே அளவுக்கு ஒரு யாருமே ஜிம்மில் கேர் பண்ண முடியாது சொல்லிட்டு பாஜா சுகா சொல்ல ஜங்கு சொல்லுன்னு ஒரு ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஹேங் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆமாம் ஒய்ஃப் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் வந்து டே தான் ரொம்ப கேர் பண்ணான் ஓகேவா. 5 years அவன் தான் பார்த்துக்கிட்டான். யாரும் ஸ்டார்டிங்கில் அவன் வந்து ஹர்ட் பண்ணவங்களா தான் இப்போ வந்துட்டு ஏதோ அவங்க தான் எல்லாம் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம சுகா திட்டாங்க இன்டெரக்டாக ஜங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக திட்டுறீங்கன்னு தெரியுது, நான் ஹார்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவன் எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே விடு, இதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று கேட்காம கூட்டு போக மாட்டேன் சரியா சொல்லி வச்சிரு சொல்லி ஜங்க சுகா வச்சுறாங்க. இந்த பக்கம் ஜெகப் பார்க்குறேன் என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி சுகா ஜங்க் கொடுத்துட்டாங்க சொல்லவும் ஜெகப் பார்க்குறாங்க. சரி விட்டுறா சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அப்படி கேஷுவலாக டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பக்கம் இவங்களாம் முடிவு பண்ணுறாங்க. சரி இந்த மாதிரி சூப் எபிசோட் வந்து அகைன் ஷூட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அகைன் நம்ம ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போது எல்லாரும் பேசிக் இவங்களுக்கும் தெரியும் எப்படிலாம் ஆக்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு தெரியாது. எல்லாரும் ஜிம்மில் வந்து பார்க்க சொல்கிறாங்க. நீ வந்து பாரு ஜிம்மின் ஃபஸ்ட்டு சூப்பர் எபிசோட் வந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சீசன் எபிசோட் 1 எபிசோட் 2 பார்க்குறாங்க. அதில் வந்து நம்ம ஜிமின் டே வந்துட்டு ரைனிலேருந்து விளையாட்டு பக்கத்தில் கொஞ்சமாக ரைனி அந்த இருக்கும். அவங்க ஃபுட்பால் மேட்ச் விளையாடிருப்பாங்க. அதை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா இவங்க எல்லோரும் ஒரே இடத்துல இருக்காங்க. எப்படினாக்கா ஒரு அந்த டேமில் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி நீ நானும் ப்ளே பண்ணமான்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்த்து டே மறைக்கிறாங்க. ஆனால் ஜங்க் டே அதை கண்டுக்கவே இல்லை. ஆமாம் நீ நானும் ப்ளே பண்ணவும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்குறாங்க. இப்படி தான் இருக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருமே பார்த்துட்டு பேசிட்டு அப்படி முடிச்சிட்டாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்கல்ல. எங்கடாக்கா ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாந்து தான் கிளம்புறாங்க. அங்கே தான் ஷூட் பண்ண போகிறாங்க. ஃபைனலாக அங்கே போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. சார் எனக்கு வந்து எனக்கு ஜிம்முக்கு ஒரே ரூம் வேணும் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்க் அவ்வளோ கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவ்வளோ கொடுக்க முடியாதுப்பா ஓகேவா. என்ன ரூம் சார் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எங்கேருந்து யார் கேமரா எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஈவன் உங்கள் மெம்பர்ஸே தெரியாமல் லைவ்லாம் போட்டு காட்டி கொடுத்துறீங்க. அதுவும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க தெரிஞ்சுட்டு போட சொல்கிறாங்க. என்ன தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிக்கு தெரியும்னு நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஏன் தெரிஞ்சா என்ன தப்பு அதுன்னு உண்மை அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்ல. இப்போது நம்ம அந்த ஸ்டாஃப் பார்க்குறாங்க.